சேனல்ல தொடர்ந்து நிறைய வீடுகளை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வீடு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லயே வசதியான 3 BHK வீடா கட்டியிருக்காங்க. அதுவும் மூணுமே மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்து கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டோட கார் பார்க்கிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஹால், டைனிங் கம் கிச்சன், பூஜை ரூம், டாய்லெட் கம் பாத்ரூம் வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்பேசியஸா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டை 4.25 சென்ட்ங்கிற வசதியான லேண்ட் ஏரியால கட்டியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் ஒர்க் பத்தி சொல்லவே தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு எலகண்டா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், வார்ட்ரூப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாப்டாப் டோர், பூஜை யூனிட்னு எல்லாத்தையுமே செமையா ரெடி பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு ரூம்லயுமே பண்ணிருக்கக்கூடிய யூனிக்கான ஃபால்சிங் ஒர்க்கும் அதுல பண்ணிருக்கக்கூடிய லைட் எஃபெக்ட்ஸும் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வசதியான 3 BHK வீட்டை எங்க கட்டியிருக்காங்கன்னு நம்ம சுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயங்கர ஸ்பேசிஸா ரெடி பண்ணிருக்கக்கூடிய இந்த வசதியான 3 BHK வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 35 அடி அகலமாகவும் 53 அடி நீளமாகவும் உள்ள 4.3 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1725 ஸ்கொயர் ஃபீட்ல வசதியா ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஸ்ட்ரைப்ஸ், டெக்ஸ்சர், CNC கட் மெட்டல் பிளேட்ஸ், ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் மாதிரியான நிறைய டிசைன்ஸை கொடுத்து ஒரு யூனிக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. எலிவேஷனோட டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி ஒரு அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனை செம்மையா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. என்ட்ரன்ஸ்லயும் சூப்பரான ஒரு மெயின் கேட் ஹெவியான மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. இந்த அழகான கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பாக்குறது வீட்டோட வசதியான கவர்டு பார்க்கிங் ஏரியா. அளவு 14x25. இப்போ நம்ம பாக்குற இந்த வசதியான பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு செக்குடு பேட்டர்ன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. வாலுக்கு கிளாஸியான ஃபினிஷிங்ல செராமிக் டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல டார்க் கிரே, லைட் கிரே கலர் காம்போல டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டையும் பொருத்திருக்காங்க. ரைட் சைடுல பெரிய பேசேஜ் இருக்குங்க. இந்த பேசேஜ் வழியா தான் வீட்டோட மெயின் டோர் ஆக்சஸ் பண்ற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த பேசேஜோட கடைசியில ஜனமொழியில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெளியும் வாட்டர் சம்பியும் அமைச்சிருக்காங்க. இங்க நம்ம பாக்குற மாதிரியே வீட்டை சுத்தியும் நிறைய செட்பேக் ஏரியாவும் இருக்கு. இப்போ நம்ம பாக்குறது கிழக்கு பார்த்த மாதிரி சிம்பிளா அழகான டிசைனோட அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் முழுக்க தேக்கு மரத்திலே அமைஞ்சிருக்கு. இந்த அழகான டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பாக்குறது வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16x17. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பிரெஞ்ச் டைப் விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு வார்மான ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸை பொருத்தி ரொம்பவே அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் ஜிப்சம் போர்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்ல பண்ணியிருக்கக்கூடிய லைட் எஃபெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வீட்டோட மைல்டான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கு ஏற்ற மாதிரியும் வீட்டோட இன்டி ஒர்க்கு ஏற்ற மாதிரியும் ஃப்ளோரிங் டைல்ஸை ரொம்பவே அழகாக கிளாஸியான ஃபினிஷிங்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. இதே லிவிங் ஏரியால ஃபால் சீலிங்கோட டிசைனை மேட்ச் பண்ற மாதிரி பேக்ரவுண்ட் லைட் ஒர்க்கோட சூப்பரான ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்கு. ஒயிட் அண்ட் பிரவுன் கலர் காம்பினேஷன்ல ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். டைனிங் கம் கிச்சனுக்கு போற வழியில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு அழகான பேனலிங் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. இங்க நம்ம பாக்குற வீட்டோட டைனிங் கம் கிச்சன் ஒட்டுக்கா ஓப்பன் டைனிங் கம் கிச்சனா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. வசதி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டைனிங் கம் கிச்சன்லயும் லிவிங் ஏரியால பார்த்த மாதிரியே வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக பெரிய ஜன்னல் கொடுத்திருக்காங்க. டைனிங் ஏரியாவோட சீலிங்ல சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் ரொம்பவே யூனிக்கா இருக்கு. டைனிங் ஏரியால இங்க நம்ம பாக்குறது ஸ்டோரேஜுக்கான யூனிட். இதே டைனிங் ஏரியால ஒரு ஹேண்ட் வாஷ் பேசின் யூனிட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் பேசின் வைக்க போறாங்க. இங்க ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸையும் மிரரையும் கொடுத்திருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ஹேண்ட் வாஷ் பேசின் யூனிட்டுக்கு பக்கத்திலேயே இந்த வீட்டோட தனி பூஜை ரூமும் அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பூஜை ரூமோட டோருக்கு டபுள் டோர் டைப்ல உட்டன் டோரை மாட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட பூஜை ரூமோட அளவு 4x5. இங்க கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு வசதியா கிரானைட் ஷெல்ஃபையும் கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச ஒரு இடம். ஆமாங்க, கிச்சன். மாடுலர் கிச்சனா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே இன்டு ஒர்க்க மேட்ச் பண்ற மாதிரி கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பாக்குற இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் யூ ஷேப்ல கிரானைட் ஒர்க்ல அமைஞ்சிருக்கு. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு டார்க் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸியான ஃபினிஷிங்ல நிறைய பேஸ் யூனிட் இருக்கு. இது போக டால் யூனிட், வால் யூனிட், பெரிய RCC லாஃப்ட் யூனிட் அமைச்சு கிச்சன்ல நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் உருவாக்கி வீடு வாங்குறவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட டைனிங் கம் கிச்சன்லயே மேற்கு பக்கம் இங்க நம்ம பாக்குறது வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு இன்டு ஒர்க்க மேட்ச் பண்ற மாதிரி சூப்பரான டிசைன்ல ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பாக்குற பெட்ரூமோட அளவு 8x16. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமா பிளான் பண்ணி பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரூப், லாப்டாப் டோர், ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியான ஸ்டோரேஜ்க்கான யூனிட்ஸ் எல்லாம் அமைச்சு
சீலிங்கில் அட்டகாசமான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கை யூனிக்காக ரெடி பண்ணி அதில் லைட் எஃபெக்ட்ஸும் கொடுத்து வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக பெரிய பெரிய ஜன்னல்களையும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வார்ட்ரோப் செட்டப்லேயே ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது. இது போக இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜுக்காக வால் ஷெல்ஃபையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக ஆப்போசிட் வால்லையும் லாஃப்ட் கப்டு ஒர்க்கு செஞ்சுருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே ரொம்பவே டீசென்டான டிசைனில் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5:7. இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் கேட்டிஸ்கேட் டைல்ஸையும் வாலுக்கு கிளாஸ் என செராமிக் டைல்ஸையும் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியா வழியாக போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட 2வது பெட்ரூம் 10:16 அளவோட ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. இந்த பெட்ரூமோட சீலிங்க்கு ரொம்பவே அழகான லைட் எஃபெக்ட்ஸோட ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் ரெடி பண்ணி இதே பேட்டர்னை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒன் சைட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரோப் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட் லாஃப்ட் கப்டு ஒர்க்கும் இருக்குது. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களையும் அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 5:8. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கேயும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட 3வது பெட்ரூம். லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமையும் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக 10:16 அளவோட ரெடி பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக இந்த பெட்ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ்க்கான ஒர்க், சீலிங் ஒர்க் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்பவே டீசெண்டாகவும் இருக்குது. வீட்டோட மற்ற பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவும் 5:8. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் இங்கே நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட டெரஸ் புறக்காக அமைச்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ் ஏரியாவோட ரைட் சைடில் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஏரியாவோட அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே அவுட்டர் கேஸ் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸில் இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமை இந்தியன் ஸ்டைலில் பெருசாக வடிவமைச்சு பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. சுத்தியுமே நிறைய வீடுகளுக்கு மத்தியில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கக்கூடிய இந்த அழகான வீடு கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல வீரபாண்டி பிரிவுல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டோ கொடலா சேர்த்து 79 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வசதியான 3 BHK வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த சூப்பரான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு 10ல் எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கிறதையும் டைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட திரும்ப வர. அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.